zero order and first order reaction, அப்புறம் half life for zero order first order, and order molecularity இது எல்லாமே பார்த்தோம். So order is nothing but the sum of powers of concentration, that is coefficient raised to the power, and molecularity is the number of reacting species present in a chemical reaction. Order can be calculated experimentally. Molecularity வந்து theoretically மட்டும் தான் calculate பண்ண முடியும். Order வந்து it can be zero, fractional or integers, எப்படி வேணாலும் வரும். Molecularity வந்து just natural numbers தான், 1 2 3 4 இப்படி வருது. And ஆர்டர்லயே வந்து ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதோட இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனும் ஹாஃப் லைஃப் பீரியடும் பார்த்தோம். இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் வந்து k, that is rate constant equal to r concentration of that is initial concentration of reactant minus final concentration of reactant divided by t. t is time in seconds. மினிட்ஸ்ல கொடுத்திருந்தாலுமே செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு k equal to 2.303 by t log of initial concentration divided by final concentration, that is r naught divided by r. And half life for zero order, t half equal to r naught by 2k. For first order reaction, t half equal to 0.693 divided by k. First zero order reaction la t half வந்து it is directly proportional to initial concentration, and first order reaction la t half ங்கிறது it is independent on initial concentration. இந்த work அப்புறம் அதை வச்சு தான் நம்ம கிராஃப் போடுவோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கிராஃபும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ பார்த்துக்கோங்க. சில நேரங்கள்ல கிராஃப் வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு 10% பாசிபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து சூடோ ஆர்டர் ரியாக்ஷன், கேட்டலிஸ்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் உண்டு, அது ஈஸியா முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டி ஹாஃப் கே இது வரைக்கும் தானே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சில ரியாக்ஷன்ல டி 99.9% இல்ல டி வந்து 90%, டி 99%, இந்த மாதிரி சில இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனால அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டி 90%, அதாவது இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்றோமா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் டி வந்து 50%, அதாவது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஹாஃப் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ ஒரு டைம் வந்து 1 hour அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே டி ஹாஃப் அப்படின்னா 30 minutes அப்படின்னு அர்த்தம், அதோட ஹாஃப் இப்படி சொல்றது. இதுக்கு பதிலா இவங்க டி 99% இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல அது வந்து 100. ஏன்னா பர்சன்ட் அப்படின்னா கம்பேர்ஸ் வித் 100, ரைட்? 100ன்னு அர்த்தம். 99% அப்படின்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 99% ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப அதோட ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் வந்து 1. இந்த 99 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும்ல, அது டி 99% அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து 99% கம்ப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிற டைம், அதுதான் டி 99% சொல்றோம். அப்ப இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 100. ஏன்னா எப்பயுமே பர்சன்டேஜ் அப்படின்னோட நம்ம 100ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதான் 100ன்னு எடுத்திருக்கேன். 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1% தானே நம்மளுக்கு ஃபைனல் கான்சன்ட்ரேஷனா இருக்கணும், அதுதான் r equal to 1. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் நாட்ல 100ம் ஆர்ல 1ம் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட டி வேல்யூ வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கம்பேரிஷனா தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டி 99.9% வச்சுக்கலாம், which is equal to x into t 50%. இப்படி கேட்பாங்க. இந்த x வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும், ரைட்? இப்ப டி 99.9%னா 2.303 divided by k log of initial concentration வந்து 100. ஏன்னா பர்சன்டேஜ் ஒரு இருக்கும்போது 99.9% கம்ப்ளீட்னா பேலன்ஸ் வந்து 0.1% வந்து இருக்கு, அது வந்து ஃபைனல் கான்சென்ட்ரேஷன், ரைட்? equal to T50 ஆகன்னு. So 2.303 divided by k log of 100%ல இருந்து ஸ்டார்ட் பண்றது 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 50% இருக்கும், அது வந்து ஃபைனல் கான்சென்ட்ரேஷன். இது கேன்சல் பண்ணும்போது 2 ஆயிரும். இது வந்து 10⁻⁻1 வரும். இது மேல போகும்போது it become 10. 100 into 10 become 1000. So 2.303 divided by k log 10⁻3. ஸோ இது 0.1 10⁻⁻1 எடுத்திருக்கேன். இது மேல போகும்போது 10ன்னு மாறும். 100 into 1000, சாரி 100 into 10 வந்து 1000, அதை 10⁻3 போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் 2.303 divided by k log 2, which is equal to 0.3010.
அப்ப இதுக்கு லாக் எடுக்கும்போது லாக் 10⁻³ வந்து 3 log 10 மாறும். அப்ப 2.303 into 3 divided by k. ஏன்னா log 10 ஒரு வேல்யூ வந்து 1. ஸோ இது வந்து 0.693 divided by k. நம்ம ஹாஃப் லைஃப்ல பார்த்தோம்ல அதே இதுதான். அப்ப sorry, இது 2.303 into 3 னா 6.909 divided by k, which is equal to 6.9. ஓகே. ஸோ அப்ப இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ரெண்டு சைடுமே ஈக்குவல் வேல்யூஸ் வரணும். கேவை விட்டுருங்க, அது வந்து கான்ஸ்டன்ட் தானே கண்ணு. அதை விட்டுட்டு மேல இருக்கிற வேல்யூஸ் ரெண்டு ஒரே சைடு வரணும் அப்படின்னா இது வந்து மல்டிப்ளைட் பை 10 பண்ணணும். அப்ப டி 99.9% இஸ் 10 times of டி ஹாஃப் இப்படின்னு அர்த்தம். இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணி கொண்டுட்டு வரணும். இது டி 99.9 வச்சு கேட்பாங்க, சில நேரத்துல 90% இல்ல 99% அப்படி மாத்தி மாத்தி கேட்பாங்க. எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் போட்டு தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. இது எழுதிக்கோங்க, நீங்க இது பண்ணி பாருங்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது என்னன்னு. இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். டி ஹாஃப்ங்கிறது டி 50% பா, புரியலன்னா 15 வச்சுக்கோ. காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் ஒன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இல்ல அப்படின்னா சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. சூடோ இஸ் நத்திங் பட் ஃபால்ஸ். நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டையோ இல்ல ஒரு ப்ரிசிஷனையோ நம்மளுக்கு கொடுக்கறது. ப்ரிசிஷனா டவுட் வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது, அதுதான் சூடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது கீழே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தோஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தட். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல வந்து ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க பார்க்கும்போது அது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் 2 ரியாக்டன்ட். அந்த ரெண்டு ரியாக்டன்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். பட் ஒரிஜினலி அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது அது ப்ரொசீட் ஆக ஆக ஒரு ரியாக்டன் வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இன்னொரு ரியாக்டன் மட்டும் தான் லார்ஜர் கண்டென்ட்டா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப நம்ம பார்க்கும்போது அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், பட் ஒரிஜினலி இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறது, அதாவது ஒரு ஃபால்ஸான இதை வந்து நம்மளுக்கு லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் சூடோ யூனிமாலிகுலர் இல்ல சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கம்மி. ஒன்னு வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர், இன்னொன்னு வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கேன் சுகர், இன்னொன்னு வந்து டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா. இருக்கிறதுல இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இது கொண்டு. இது வந்து தியரி டாபிக்னால இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வராது, ஆனா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர் எடுத்துக்கோங்களேன். இட் இஸ் CH3 COOCH3. On hydrolysis is nothing but an addition of water. So on equilibrium it forms CH3COOH and CH3OH. So COO group வந்து எஸ்டர். இதுல வாட்டர் ஆட் பண்ணும்போது இது H plus OH minus ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதுதான் CH3COH CH3OH போட்டிருக்கேன். அசிட்டிக் ஆசிட் அண்ட் மெத்தனால் கிடைக்கும். ஸோ இதுல according to rate law, rate equal to rate constant into. So in this reaction, these two are reactants, right? So rate always directly proportional to the concentration of reactant alone. அப்ப reactant மட்டும் எழுதுங்க. Concentration of ester and concentration of water. So water we are using here is distilled water there. So distilled water does not contain any single percentage of ions. நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த பியூர் வாட்டருக்கும் டிஸ்டில்டு வாட்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. நம்ம லேப்ல யூஸ் பண்ற டிஸ்டில்டு வாட்டர் எல்லாத்துலயுமே 0.1% ஆஃப் அயான்ஸ் கூட பிரசன்ட் ஆயிருக்காது. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் அயான்ஸ். ஸோ அதனால அதோட இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. இது நீங்க ஈக்லிபிரியம்ல கூட படிச்சிருப்பீங்கல்ல, H plus and OH minus கான்சென்ட்ரேஷன் ரெண்டும் சேர்த்து வரும்போது pH வேல்யூ and concentration of water is equal to 1. அது எப்பயுமே 1 தான், it is a constant thing. ஸோ இது வந்து 1 அப்படின்னு இருக்கிறனால இதோட இது வந்து இங்க தேவையில்லை. இப்ப இதை விட்டுட்டீங்க அப்படின்னா this become
rate equal to rate constant into CH3COOCH3. ஸோ இதுதான் நம்ம ஒரிஜினலா எடுக்கிற ரியாக்ஷன். அதாவது ரியாக்டன்ட் ஒரு ரெண்டு ரியாக்டன்ட் ஒரு கான்சென்ட்ரேஷனுமே எடுத்து பார்க்கறது. இப்படி பார்த்தா அதோட ஆர்டர் வந்து 2. பட் ஹியர் the water concentration of pure water is that is distilled water is equal to 1, right? இது எப்பயுமே 1 தான். அதனால இதை விட்டுட்டீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் மட்டும் கிடைக்கும். அப்போ ஒரிஜினலி இதோட ஆர்டர் வந்து 1. அப்ப இங்க எழுதி இருக்கோம்ல, இதுதான் அதோட கரெக்டான ஈக்குவேஷன். சோ பார்க்கும்போது செகண்ட் ஆர்டராகவும் ஒரிஜினலாகவும் ஃபர்ஸ்ட் ஆர்டராகவும் இருக்கும். அதனாலதான் இது பேர் வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதே மாதிரிதான் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸும். சுக்ரோஸ் ஹைட்ரோலைஸ் பண்ணப்ப என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ். தென் ஏன் பாதி தான் சொல்லுவீங்களோ? Sucrose and hydrolysis produce glucose and fructose. So இது வந்து sucrose C12H22O11 on the addition of water, glucose and fructose. Glucose fructose molecular formula ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற functional group வந்து வேற. Glucose keto group வருது. இதோ இன்னொரு பேர் வந்து குளுக்கோஸ் ஆல்டிகைட், இல்ல ஃப்ரக்டோஸ் கீட்டோன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆல்டிவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரும். உங்களுக்கு பயோமாலிகுல்ஸ்னு ஒரு லெசன் உண்டு, அதுல இதை பத்தி டீட்டெயிலா படிப்பீங்க. அதுல குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்க படிப்பீங்க. பார்த்துக்கோ. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுக்ரோஸ் and concentration of water. So concentration of water again equal to 1. So அது vanish ஆயிரும். So C12H22O11. So order is 1. அப்ப ரியாக்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது செகண்ட் ஆர்டர். பட் ஒரிஜினலி இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனே நடக்கும். அதான். அண்ட் இது ரெண்டுமே வந்து செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். எக்ஸாம்பிள் ஒன்று உண்டு, அது வந்து டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா. அமோனியா டீகம்போஸ் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அமோனியா டீகம்போஸ் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மேம் டைநைட்ரோஜன் அண்ட் இந்த ரியாக்ஷன் அப்படியே and மேம் 6 ஹைட்ரோஜன் 3 2H2 is 3H2. 3H2, 3 hydrogen molecules. So decomposition of ammonia produces nitrogen and hydrogen there. When this reaction takes place at high pressure, இதே reaction high pressure பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட ஆர்டர் வந்து 0. That is, it follows zero order reaction. இந்த சேம் ப்ராசஸ நம்ம ப்ரெஷர் கம்மி பண்ணி ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. இது புக்ல கிடையாது, நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட். ஸோ டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா அண்ட் ஹாட் சர்ஃபேஸ். டெம்பரேச்சர் அதிகமாகி தான் அந்த அமோனியா ப்ராசஸே வந்து டீகம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரியாக்ஷன் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இருக்குல்ல கண்ணு, அதுல ப்ரெஷர் வந்து அதிகமா இருந்துச்சு, நம்ம வெளியில இருந்து ப்ரெஷர் அதிகமா கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணும். அப்ப நீங்க ப்ரெஷர் அதிகமா கொடுக்கும்போது அமோனியா எந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் அது தானே எடுத்துக்கிற டைம் வச்சுதான் நடக்கும். அது பேர் தானே ஜீரோ ஆர்டர்னு நம்ம படிச்சோம். தட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கும் அந்த ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க டைல்யூட்டடா எடுத்தாலும் சரி, கான்சென்ட்ரேட்டடா எடுத்தாலும் சரி, அதுக்குன்னு என்ன டைம் இருக்கோ அதுலதான் நடக்கும். அது வந்து ஜீரோ ஆர்டர். அப்ப ஹை ப்ரெஷர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இட் ஃபாலோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதுவே அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் அந்த சேம் ரியாக்ஷனை ஹை டெம்பரேச்சர்ல வச்சு பண்றீங்க, பட் ப்ரெஷரை வந்து நம்ம கம்மி பண்ணி பண்ணோம் அப்படின்னா இட் ஃபாலோஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்ப இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சரும் லோ ப்ரெஷர் வச்சுதான் அந்த ரியாக்ஷன் பண்ணணும். ஏன்னா அப்பதானே அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வரும். அப்ப நீங்க எடுத்துக்கிற அமோனியா கான்சென்ட்ரேஷனை பொறுத்து அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். அப்ப நீங்க அந்த அமோனியா ஒரு அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டா ஒரு மாதிரி அக்யூரேட்டா ஹை கான்சென்ட்ரேட்டடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அதனாலதான் அமோனியா ஒரு டீகம்போசிஷனா இருக்கட்டும், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவே இருக்கட்டுமே, அது வந்து லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஹேபர் ப்ராசஸ் நம்ம 12th டாபிக்ல பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல போய் பாருங்க.
குரூப் 15 எலிமெண்ட்ஸ்ல அமோனியாவோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஹேபர் ப்ராசஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. இதுலதான் கேட்டலிஸ்ட் அயன் அப்புறம் ப்ரோமோட்டர்ஸ் வந்து வெனேடியம் பென்டாக்சைடு இதெல்லாமே யூஸ் பண்ணி பண்றது. எனி டவுட்ஸ்? No, ma'am. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஆனா ஜஸ்ட் ஒரு ரீகேப்ரேஷன் பண்ணிடுவோம். வாட் இஸ் கேட்டலிஸ்ட்? A substance that alters the rate of reaction. Energy the reaction proceeds. So catalyst is nothing but those foreign substances or simply substances which alters the rate of chemical reaction. Positive catalyst which increases the rate and negative catalyst decreases the rate of reaction. Transition metals எல்லாமே positive catalyst கீழே வரும். அதாவது platinum, palladium, zinc, அப்புறம் iron, molybdenum இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கண்ணு. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சனிக் சல்ஃபேட், பெலேடியம் சல்ஃபேட், குனோலன், சல்ஃபர், அப்புறம் சல்ஃபைடு சோல்ஸ் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்டுக்கு கீழே வரும். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ரிசர்ச் சைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் வைஸ் லெபார்டரி வைஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் தான் அட்வான்டேஜஸ். ஸோ அதனால யூஸ் பண்றது. அப்ப எப்பயுமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that reactants are converted into product. அது நடுவில் ஒரு ஆரோ மார்க் போட்டு அந்த ஆரோ மார்க்குக்கு மேல டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ ரியேஜன்ஸோ சம்திங் யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் எழுதுறது. ஆனா ஒரிஜினலி ஃபர்ஸ்ட் the reactants are converted into intermediates, then that intermediates are converted into products. This is how actually the happen will occurs. It is actually the reaction will occurs. எப்பயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் வந்துட்டு தான் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டர்மீடியட் வந்து சில நேரங்கள்ல சீக்கிரமா வந்துடும், சில நேரங்கள்ல ரொம்ப நேரம் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸோட அந்த ரேட்டு, அங்க யூஸ் பண்ற கான்சென்ட்ரேஷன், நம்ம யூஸ் பண்ற எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் இதை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். அப்ப நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும் போதும் அந்த ரியாக்டர்ல இருந்து இன்டர்மீடியட் வருது, இன்டர்மீடியட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வருது. இது எல்லாமே கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிடும். அதுதான் கேட்டலிஸ்டோட ஆக்சுவலான ஒர்க்கே. ஸோ இது நான் அப்புறம் சொல்றேன் ஒரு நிமிஷம். அப்ப ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் மாறும்போது reactants are converted into intermediates. So then intermediates are converted into products. அப்ப reactantsல இருந்து intermediates follow இது பண்ணும்போது அந்த reactantல இருக்குல்ல கண்ணு bonds, அந்த bonds எல்லாமே வந்து break ஆகும். bond break ஆகும்போது எனர்ஜி என்ன ஆகும்? மேம் யூஸ் ஆகுது. Observe ஆகுது. வெரி குட். எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டன் வந்து வாட்டர் மாலிகுல்னு எடுத்துக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன். அப்ப வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நம்ம ரியாக்டன்ட்ல எடுத்துக்கிறோம். அதுல வந்து டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ஷன் வந்து பண்றோம். ஜஸ்ட் பாயிலிங் ஆஃப் வாட்டர் இல்ல எவாபரேஷன் ஆஃப் வாட்டரை யோசிச்சுக்கோங்க. அப்ப ரியாக்டன் நம்ம கையில வச்சுட்டு அதை பர்னர்ல வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப ஹீட் பண்ண ஆரம்பிக்க அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்ல இருக்குல்ல அந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும். அந்த பாண்ட் பிரேக் ஆகணும் அப்படின்னா சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணும். அது எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோ அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆகதான் அந்த பாண்ட் பிரேக்கிங் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ எனர்ஜி அப்சர்வ் ஆகுதுல கண்ணு, எனர்ஜி அப்சர்வ் ஆகிதானே நம்மளுக்கு இன்டர்மீடியட் வருது. இந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் த எனர்ஜி அப்சர்வ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியட். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிறதுக்காக சரௌண்டிங்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ற எனர்ஜி, தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அது வந்து இந்த மாதிரி இஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க, ரைட்? சோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தானே கொஞ்சம் நம்மளுக்கு இன்டர்மீடியட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருது. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த மாலிகுல், எந்த காம்பவுண்ட் இல்ல இந்த மாதிரி எந்த இன்டர்மீடியட் இருந்தாலும் சரி, அதுக்கு எப்பயுமே எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா தட் மாலிகுல் லீட்ஸ் டு பி மோர் அன்ஸ்டேபிள். அதோட அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். அப்ப எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தானே இந்த இடத்துல இன்டர்மீடியட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இன்டர்மீடியட் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும்னா என்ன அர்த்தம்? அது திருப்பி டிசோசியேட் ஆகி ப்ராடக்ட்ஸை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கிறது தான் நம்ம இப்படி டினோட் பண்றது.
அதாவது இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாலிகுலோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மின்னு அர்த்தம். ஆர்கானிக் சைட்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய இதுல இன்டர்மீடியட் போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. அமின்ஸ் லெசன்ல, அப்புறம் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ்ல லாஸ்ட் டாபிக்ல அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்மீடியட்ஸ் இருக்கும். Okay, so this denotes that that particular molecule is unstable. அப்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற இன்டர்மீடியட் வந்து திருப்பி டிசோசியேட் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இன்டர்மீடியட்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது பாண்ட் ஃபார்மேஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். அந்த பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லும் போது த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட்னு சொல்லுவோம். நீங்க இதுல படிச்சிருப்பீங்களா, லாஸ்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல, தட் இஸ் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில ஒரு லா வரும். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இல்ல அப்படின்னா எனர்ஜி இஸ் அப்சர்வ் ஆர் எவால்வ். அது படிச்சிருக்கீங்களா? எனர்ஜி இஸ் நெய்தர் அப்சர்வ் நார் எவால்வ். சரி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ். அப்போ ஓவராலா பார்க்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் ஆயிருக்கோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அப்ப எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படிங்கிறது ஓவரால் ரியாக்ஷன்ல இருக்காது. ஸோ இது பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்டன்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு இன்டர்மீடியட்ஸ் ஃபார் அப்சர்விங் எனர்ஜி. எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த இன்டர்மீடியட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் திட் இன்டர்மீடியட்ஸ் டென்ஸ் டு பி மோர் அன்ஸ்டேபிள். ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மியாகி அது தானாவே டிசோசியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப திருப்பி அந்த இன்டர்மீடியட்ஸ் எல்லாமே தான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அந்த இன்டர்மீடியட்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கோ அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வெளியில கொடுத்துரும். இப்ப எனர்ஜி குறைஞ்சிருது இல்ல கண்ணு, அதனால ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குது. ரியாக்டன்ட்டும் ஸ்டேபிள் தான், ப்ராடக்ட்ஸும் ஸ்டேபிள் தான். ஆனா நடுவில் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இன்டர்மீடியட்ஸ் மட்டும் தான் அன்ஸ்டேபிளா இருக்கிறது. இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜியோட இந்த தியரி. இதுவே நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் வருது. ஸோ ப்ராடக்ட் போகும்போது இந்த ரியாக்டன்ட் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தானே இந்த இடத்துல இதாகுது. ஸோ இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இட் இஸ் இந்த இடம். அப்ப இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு பேர் தான் இன்டர்மீடியட் இல்ல டிரான்சிஷன் ஸ்டேட் எப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வித்தவுட் அ கேட்டலிஸ்ட். இதுவே நீங்க கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா the same thing, the reactants are converted into intermediates and intermediates are again converted into products. இந்த இடத்துலயுமே ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும், அதே இடத்துலயுமே ஒரு இன்டர்மீடியட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இதுல இருந்து இது போய் வர்றதுக்கு இட் வில் டேக் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். ஆனா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியட் வருது, இன்டர்மீடியட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வருது, இது எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப கேட்டலிஸ்டோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் லோயர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோ பண்ணி தான் அந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் கேட்டலிஸ்டோட ஒரிஜினல் ஒர்க். கேட்டலிஸ்ட் லோயஸ்ட் ஆக்டிவேஷன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல 4-5 தடவை இதே லைனே கேட்காங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா அது ஒண்ணுதான் கேட்க முடியும். அதனால any doubts? No, ma'am. No, ma'am. So rate of reaction is directly proportional to temperature, right? So what is the relationship between temperature and rate constant? Ma'am, for every 10 Celsius, it doubles the rate of reaction. Rate of reaction rate வந்து ஃபாஸ்ட் ஆகும், எது டபுள் ஆகும்? மேம், எவ்வளோக்கு எவ்வளோ 10% நீங்க ஆட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டபுள் ஆகுது. ஏற்கனவே அக்கர் பண்ற ரியாக்ஷன் அதுதான் நான் கேக்குறேன். ஃபார் எவ்ரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ரேட் வந்து ஃபாஸ்ட் ஆகும், எது வந்து டபுள் ஆகும்னு கேட்டேன். மேம், ரேட் தான் டபுள் ஆகும். அது முன்னாடி இருக்கிற டைமுக்கும் இப்ப இருக்கிற டைம் ஹாஃப் ஆகுது. இல்லம்மா, ரேட் கான்ஸ்டன்ட் பிகம் டபுள். அதானே சொன்னேன். மேம், ரேட் கான்ஸ்டன்ட் இப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து ஓகே, ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது வெறும் ஸ்பீடுமா. இப்போ 1 hour இல்ல 30 minutes இப்படி சொல்றோம்ல, அது வந்து ரேட் கான்ஸ்டன்ட், சாரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது அந்த கே வேல்யூ. ஸோ 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஹாஃப் ஆகும். நீ சொன்னது கரெக்ட் தான். இப்போ 1 hourல நடக்குது அப்படின்னா நீ 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது இது 30 minutes குறைஞ்சிரும், அப்படி 15 minutes குறைஞ்சிரும், இந்த மாதிரி நடக்கும். அது வரைக்கும் நீ சொன்னது கரெக்ட்.
அதுக்கப்புறம் டபுள்டுன்னு சொன்னல, அது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் தான் டபுள் ஆகும். தட் இஸ் கே வேல்யூ தான் டபுள் ஆகும். ஸோ தட் இஸ் Arrhenius equation. K equal to A into e power minus EA divided by RT. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் தியரி, அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அப்புறம் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறது, ரேட் கான்ஸ்டன்ட் டபுள் ஆகுறது, இதோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்து வேன் ஹாஃப் தான். அதாவது தியரட்டிக்கலா சொன்னவர் வந்து அவர் தான். அதை வந்து திருப்பி எலாங்கேட் பண்ணவர் வந்து டால்டன். ஆனா அதை வந்து மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனா கரெக்டா ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்தவர் வந்து அர்ஹீனியஸ் தான். அதனால அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம படிக்கிறோம். ஸோ இங்க கேங்கிறது வந்து ரேட் கான்ஸ்டன்ட், ஏ வந்து அர்ஹீனியஸ் ஃபேக்டர். இது ஒரு ஃபேக்டர், பட் இதுக்குன்னு கான்ஸ்டன்ட் வேல்யூவோ யூனிட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் வரும், அதுலதான் யூஸ் பண்ணுவோம். அதுல இது வந்து நெக்லெக்ட் ஆகும். அதனால ஏன்னா அர்ஹீனியஸ் ஃபேக்டர் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஸோ E power EA is activation energy and R is மேம் ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். ideal gas constant, T is temperature. ஸோ இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் கெல்வின்ல யூஸ் பண்ணணும். R வந்து ஜூல்ஸ் ஒரு யூனிட் சொன்னோம்ல கண்ணு, ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூல ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் யூனிட் வர வேல்யூ என்ன? மேம் என்ன மேம்? ஆறு வேல்யூ சொன்னேன்ல, 4 வேல்யூ சொன்னேன் ரைட். அதுல ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ்னு ஒரு யூனிட் வச்சு ஒரு வேல்யூ சொன்னேன். வாட் இஸ் தட் வேல்யூ? மேம் 8.0.01. 8.1, 8.3 0.01 ரெண்டே சேர்த்து சொல்லக்கூடாது. ரெண்டு வேல்யூ இருக்குன்னு நீங்க சொன்னீங்க மேம், ஆனா டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமாமா, ரெண்டு வேல்யூ சொன்னேன். ஜூல்ஸ்ல வர வேல்யூ எது? மேம் ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்? 0.8012. இது 0.0821. இது வந்து லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஜூல்ஸுக்கு 8.314 கெல்வின் இன்வர்ஸ், சாரி 8.314 ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் and 1.987 கெலோரிஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இல்ல அப்படின்னா 8.314 into 10 power minus 7 எர்க்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இதுதான் ஆரோட வேல்யூஸ் எல்லாமே. இந்த லெசன்ல அதாவது அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் கீழே நம்ம யூஸ் பண்ண போறது 8.314 தான். இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல வரும், இதுவும் அப்படிதான் வரும். இது வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா ஒரு தடவை நீட் பேப்பர்ல இது கேட்டிருந்தாங்க, இந்த யூனிட் வச்சு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதை நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்ராக்சிமேஷன் போடும்போது 8.314 இதை நீ அப்படியெல்லாம் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 8ன்னு வச்சுக்கோங்க. இதே 2.303 ஜஸ்ட் 2ன்னு வச்சுக்கோங்க போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்யூரசி கெமிஸ்ட்ரியில வேணாம், அப்ராக்சிமேஷன் போதும். ஸோ இதுல ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ணுங்க. ஆன் இன்டெகிரேட்டிங் மேம் ஏவும் என்னது? ஸோ ஏ வந்து அர்ஹீனியஸ் ஃபேக்டர், ஏ வந்து எக்ஸ்போனென்ஷியலுக்குன்னு லாக் எடுக்கும்போது நம்ம எக்ஸ்போனென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது என்ன சொல்லிட்டு இருந்தேன். திஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆன் இன்டெகிரேட்டிங் திஸ் பிகம் lnk, இது வந்து lnA. இது வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர்ல வந்துருக்குல்ல, ஸோ இது வந்து முன்னாடி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் log of 10 power minus 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம இது பண்ண லாக் எடுக்கும்போது திஸ் பிகம் -2 log 10 ரைட். அப்ப பவர்ல இருக்கிறது வந்து ஜஸ்ட் முன்னாடி வந்துடும், அதான் அது. அப்ப minus of EA divided by R into T. Okay. இங்க நம்ம பாக்குறது அதாவது அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல மெயினா ரிலேட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்னு ரேட் கான்ஸ்டன்ட், இன்னொன்னு வந்து டெம்பரேச்சர். ஏன்னா இது ரெண்டுத்த பத்தி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கறதா விஷயமே. அப்ப நம்மளுக்கு இங்க தேவைப்படுறது ரேட் கான்ஸ்டன்ட்டும் டெம்பரேச்சரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு டெம்பரேச்சர் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அந்த 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K1. அது பர்டிகுலரா ஏதோ ஒரு ரேட்ல நடக்கும், அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K1ன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்க அந்த டெம்பரேச்சரை 60 டிகிரி செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க.
அப்ப 60 டிகிரிங்கிறது வந்து ஃபைனல் டெம்பரேச்சர். நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த டெம்பரேச்சர். அப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இங்க இருக்கிற ரேட் கான்ஸ்டன்ட் அது வந்து டபுள் ஆகும், which becomes K2. திருப்பி நீ 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது இது டபுள் ஆகும். திருப்பி 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது இது டபுள் ஆகும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆயிட்டே இருக்கும்போது ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டும் டபுள் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம்ல, அந்த டெம்பரேச்சர்ல இருக்கிற அந்த ரேட் கான்ஸ்டன்ட் இதை K1 வச்சுக்கோங்க. இப்ப டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும்ல, அதாவது டபுள் ஆகும்ல, அதை வந்து K2 வச்சுக்கோங்க. அப்ப ln A minus of EA divided by R into T2. So T1 வந்து initial temperature, T2 வந்து final temperature. Initial temperature கிடைக்கிற rate constant வந்து K1, final temperature கிடைக்கிற rate constant வந்து K2. So இத first equation ஆகும், இத second equation ஆகும் வச்சுக்கோங்க. So நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்முலா வேணும், அதனால செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதால இது மைனஸ் பண்றேன். ஸோ ln K2 by K1, இது மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ மைனஸ் ஆஃப் EA divided by R into T2, மைனஸ் ஆஃப் மைனஸ் become plus EA divided by R into T1. ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு இது ஈக்குவல் டு சாரி equal to minus. சார் எப்படி வச்சுன்னு பாத்துக்கோங்க. ரேட் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ரைட்? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ln K2 மைனஸ் ln K1 வரும். ln வந்து காமனா எடுத்துட்டேன், மைனஸ்ல இருக்கிறனால K2 by K1 போட்டுட்டேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். சோ இது மைனஸ் இது அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆயிரும்ல கண்ணு, அதனால அதை விட்டுருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஏன்னா அர்ஹீனியஸ் ஃபேக்டர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா ஈக்குவேஷன்ல வரும்போது அது கேன்சல் ஆயிரும். அதுக்குன்னு கான்ஸ்டன்ட் வேல்யூவோ யூனிட்ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் EA divided by RT2 அதை இங்கிட்டு போட்டிருக்கேன். மைனஸ் ஆஃப் நம்ம இங்க மைனஸ் தான் பண்றோம், இந்த மைனஸ் இன்டூ இந்த மைனஸ், திஸ் பிகம் பிளஸ் EA divided by R into T1, இதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ln K2 by K1 அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ln K2 divided by K1 equal to இங்கிட்டு மைனஸ் இருக்கா, ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துருவோம். Okay, EA divided by 2.303 R. So ln is nothing but 2.303 log. Okay. இதுல EA by R T1, இந்த பிளஸ் வந்து முன்னாடி வச்சுட்டேன், மைனஸ் பின்னாடி கொண்டுட்டு போயிட்டேன், R into T2. ஓகேவா? ஸோ இந்த 2.303 இங்கிட்ட எடுத்துருங்க. அப்ப log of K2 by K1 equal to இது ரெண்டுல இந்த EA R வந்து காமனா இருக்கா கண்ணு, ஸோ வெளியில எடுத்துருங்க. அப்ப 2. Sorry, EA இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது இங்க வரும்போது டினாமினேட்டர்ல வந்துரும். 2.303 R. EA and R ரெண்டுத்தையுமே காமனா வெளியில எடுத்துட்டேன். இன்டூ இந்த 1 by T1 மைனஸ் 1 by T2 வரும். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ log of K2 by K1 equal to EA divided by 2.303 R T2 minus T1 divided by T1 T2. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்பாங்க. டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் EA கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் ரேட் கான்ஸ்டன்டோட அந்த வேரியேஷன் கேட்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி தான் கேட்பாங்க. ஆனா இதுல இருந்து ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. டெம்பரேச்சர்ஸ் வந்து கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணி போடுங்க. R வேல்யூ வந்து 8.314 மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுவும் வேணாம். ஜூல்ஸ்ல வரும், நீங்க ஜூல்ஸ்ல ஆன்சர் கொடுத்தாலும் சரி இல்ல கிலோ ஜூல்ஸ்ல மாத்தி கொடுத்தாலும் சரி பிரச்சனை இல்லை. ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும் நீங்க ஜூல்ஸ்ல போடும்போது அதிகமா ஒரு வேல்யூஸ், அதாவது 55,000 60,000 அந்த மாதிரி எல்லாம் அதிகமா வரும். வேல்யூஸ் பெருசா வருது நம்ம போடுறது தப்புன்னுலாம் நினைச்சுக்காதீங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிதான் 40,000 50,000க்கு மேலதான் அதோட வேல்யூவே வரும் ஜூல்ஸ்ல போடும்போது. கிலோ ஜூல்ஸ்ல போடும்போது 55 பாயிண்ட் சம்திங் 20 அதாவது 40 பாயிண்ட் சம்திங் அப்படி வரும் ஆன்சர். அதே மாதிரி log K2 K1 வந்து வேர்ட்ஸ்ல கொடுக்கும்போது அது ட்ரிபிள்ட் ஆயிருது இல்ல குவாட்ரபிள்ஸ் அதாவது 4 times ஆயிருது இல்ல டபுள்ட் ஆயிருது அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள்டு
நீங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ட்ரிபிள்ட் ஆயிருது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க லாக் 3ன்னு போட்டுக்கணும். குவாட்ரபிள்ஸ் ஆயிருது அப்படின்னா லாக் 4ன்னு போட்டுக்கணும். ட்வைஸ் ஆயிருது அப்படின்னா லாக் 2ன்னு போட்டுக்கணும். ஸோ கொஸ்டின்ல எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோங்க. ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜில இருந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. நீங்க ஈஸியா போட்டலாம். ஏன்னா இது டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல நீங்க சேஞ்ச் பண்ணி போடும்போது ஈஸியா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 300 இன்டூ 320 இல்லாட்டி 400 இன்டூ 410 இப்படிதானே இருக்கும். ஸோ ஜீரோஸ் அதிகமா வரும்போது நீங்க எக்ஸ்பெனன்ஷியல்ஸ் வச்சு ஈஸியா போட்டலாம். பார்க்கும்போது பெருசா இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸியான டாபிக். Any doubts? No, ma'am. Oh, 1 by t log k. அப்ப log k equal to 2.303 by sorry EA divided by 2.303 R. இதுதான் அதோட ஃபார்ம் தானே. இது வந்து log k இந்த பக்கம் 1 by t கீழே. ஸோ இது ஸ்லோப் தானே. ஸ்லோப் ஈக்குவல் டு EA divided by 2.303 R. ஸோ இது வந்து அர்ஹினியஸ் ஈக்குவேஷனோட கிராஃப். இது வந்து log k இங்க இருக்கிறது. ஸோ இது வந்து 1 by t. ஸோ இது போடும்போது m